சென்னை பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மீண்டும் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஏதேனும் முக்கிய முடிவு அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதா? பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 9ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்த நிலையில் தற்போது பல்லவன் இல்லத்துல போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் தொழிற்சங்கங்களோட பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தை என்பது துவங்கி இருக்கிறது. 15வது ஊதிய உயர்வு தொடர்பாக குழு அமைப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல், கருணை அடிப்படை வேலை வழங்குதல், ஓய்வு பெற்றவர்களுக்கான 96 மாத அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தோமுசா தவிர்த்து மற்ற பிற தொழிற்சங்கங்கள் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தை 2 கட்டங்களாக நடத்தப்பட்ட நிலையில எந்தவித உடன்பாடும் எட்டப்படாத நிலையில தோமுசா தவிர்த்து மற்ற பிற தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. ஏற்கனவே டிசம்பர் 19ஆம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸை வழங்கியிருந்த நிலையில் அதற்கான காலக்கெடுவும் நிறைவடைந்திருந்த ஒரு சூழல்ல தொழிற்சங்கத்தினர் வருகின்ற 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பை நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல தொழிற்சங்கத்தினருடைய இந்த வேலைநிறுத்த அறிவிப்பால் போக்குவரத்து சேவை என்பது பாதிப்படையும் சூழல் இருப்பதாகவும் பயணிகள் சிரமத்தை கருத்தில் கொண்டு தொழிற்சங்கத்தினர் போராட்ட நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என போக்குவரத்து துறையின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில தற்போது பல்லவன் இல்லத்துல போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் போக்குவரத்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளான ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்துல தோமுசா, CITU, AITUC உட்பட பல்வேறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில பங்கெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தேனாம்பேட்டை DMS வளாகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்துல கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற 2வது கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்சம் ஓய்வு பெற்றவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வையாவது பொங்கலுக்கு முன்னதாக அறிவித்தால் மட்டுமே ஸ்ட்ரைக் நோட்டீஸை திரும்ப பெறப்படும் எனவும், இல்லையெனில் போராட்டம் கட்டாயம் நடத்தப்படும் என தொழிற்சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். ஆனால் அரசுடன் கலந்தாலோசித்த பின்னர் பொங்கலுக்கு பிறகே அது குறித்தான நடவடிக்கையை எடுக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்து விட்டதன் காரணமாக அன்றைய தினம் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருந்தார்கள். அதிகாரிகள் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது தற்போது அமைச்சர் அளவில் வந்திருக்கிறது. அமைச்சருடனான பேச்சுவார்த்தை என்பது தற்போது பல்லவன் இல்லத்துல நடைபெற்று வருகிறது. இந்த 2 விஷயங்களை முன்னிறுத்துதான் தற்போது தொழிற்சங்கத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பொங்கலுக்கு முன்னதாக 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குழுவை அமைத்து அதிகாரப்பூர்வமாக அரசாணையை வெளியிட வேண்டும். அதேபோல் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட அந்த 2 கோரிக்கைகளாவது குறைந்தபட்சம் பொங்கலுக்கு முன்னதாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்போது தொழிற்சங்கத்தினர் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் இளங்கோ, மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆல்பி ஜான் வர்கீஸ் உட்பட பல அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று மாலைக்குள் இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த தொழிலாளர்களுடைய அந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில பொங்கலுக்கு முன்னதாகவே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடர்ச்சியாக தொழிலாளர் நல அந்த சங்க பிரதிநிதிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.